சுகர் ஃப்ரீ அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஸ்வீட் கடையில் போனால் இது நிச்சயமாக சுகர் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்கணும், சுகர் ஃப்ரீனா சர்க்கரைக்கு பதில் என்ன போட்டிருக்காங்க? சுகர் ஃப்ரீ புதுசாக ஆரம்பித்த போது சுகர் ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. அது உள்ளே பார்த்தா என்னன்னு கேட்டால் சுகர் ரீப்ளேஸ்ட் பை சுக்ரோஸ் அப்படிங்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான். சுக்ரோஸ்னா சுகர் தான். ஸோ அதோட கெமிக்கல் பேர் சுக்ரோஸ். சுகர் ஃப்ரீ கேக்ஸாக இருக்கட்டும், என்ன போடுறாங்க. இப்போ பேக்ட் ஐட்டம்னா இன்க்ரீடியன்ட்ஸ் படிக்கலாம், வெளியில் வாங்குறீங்கன்னா கேட்டு சாப்பிடலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை வெயிட்டை செக் பண்ணிக்கிறாங்க, இவங்க வந்து சுகர் ஃப்ரீயில் எதா இருக்கான்னு கேட்பாங்க. இப்போ ஒரு பிஸ்கெட்டே எடுத்துக்கோங்க, வந்து மைதா இருக்கும், கார்ன்ஃப்ளவர் இருக்கும், சர்க்கரைக்கு பதில் இவங்க சுக்ரலோஸ் இல்லை எரித்ரிட்டால் இல்லை ஸ்டீவியா இல்லை மங்க் ஃப்ரூட் சுகர்னு சொல்லுவோம், அதை யூஸ் பண்ணுவோம். மைதா டயபெட்டிஸ்க்கு நல்லதில்லை. குவான்டிட்டி ஆஃப் ஃபேட் அதில் பேக்கரி ஐட்டம்ஸ், பிஸ்கெட்டோ குக்கீஸில் அதுவும் நல்லதில்லை. எல்லாருக்கும் ஒரு பாயசம் பண்ணுறீங்க, அதில் அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக பாயசம் எடுத்து கொஞ்சமாக ஸ்டீவியா போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இது ட்ரை ஃப்ரூட் லட்டு, இது வந்து சுகர் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. பட் அதில் ஆட் பண்ணுறது டேட்ஸு, ரீசன்ஸ், ரெண்டுமே டயபெட்டிஸ்க்கு குளுக்கோஸை ஏற்றும். ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீமே எடுங்களேன், ஃபஸ்ட்டு கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை அந்த எசன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது சர்க்கரைக்கு பதில் சுகர் ஃப்ரீங்கிறாங்க, கேட்டு சாப்பிடுங்க. காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது சுகர் ஃப்ரீ டெசர்ட்ஸ் நிஜமாகவே ஹெல்த்தி தானா, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ நார்மலாக எல்லோரும் வெளியில் போய் டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை வெயிட்டை செக் பண்ணிக்கிறாங்க, இவங்க வந்து சுகர் ஃப்ரீயில் எதா இருக்கான்னு கேட்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம ரசமலாய் எடுத்துக்கலாம். ரசமலாய் வந்து பாலை குறுக்கி அதை பண்ணுற விஷயம், இல்லை குலாப் ஜாமுன், இதெல்லாம் பாலை குறுக்கி பண்ணுற விஷயம். அப்படின்னா வெறும் பால் ஒரு டம்ளர் இருக்குன்னா அதோட கேலரியை விட ஒரு பீஸில் டபுள் மடங்கு கேலரி வருது. ஏன்னா அந்த பாலை கண்டென்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. இதை வந்து இன்னும் என்ன ஆகுதுன்னா அதில் சுகர் ஃப்ரீ சர்க்கரைக்கு பதில் போடுறாங்க. பட் மற்ற எல்லா ஐட்டமுமே உங்களுக்கு டயபெட்டிஸ்க்கோ வெயிட்டுக்கோ நல்லது கிடையாது. இப்போ ஒரு பிஸ்கெட்டே எடுத்துக்கோங்க, வந்து மைதா இருக்கும், கார்ன்ஃப்ளவர் இருக்கும், சர்க்கரைக்கு பதில் இவங்க சுக்ரலோஸ் இல்லை எரித்ரிட்டால் இல்லை ஸ்டீவியா இல்லை மங்க் ஃப்ரூட் சுகர்னு சொல்லுவோம், அதை யூஸ் பண்ணுவாங்க. பட் மற்ற விதம் மைதா டயபெட்டிஸ்க்கு நல்லதில்லை. குவான்டிட்டி ஆஃப் ஃபேட் அதில் பேக்கரி ஐட்டம்ஸ், பிஸ்கெட்டோ குக்கீஸில் அதுவும் நல்லதில்லை, வெயிட்டுக்கும் நல்லதில்லை, நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ்க்கும் நல்லதில்லை. நம்ம ஒரு பிஸ்கெட் இல்லை ஒரு குக்கி எடுத்து சாப்பிட்ருக்கீங்களா? எப்போவுமே 2 இல்லை 4. ஸோ இதனால கேலரிஸும் ஜம்ப் அப் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது சுகர் ஃப்ரீ அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஸ்வீட் கடையில் போனால் இது நிச்சயமாக சுகர் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்கணும், சுகர் ஃப்ரீனா சர்க்கரைக்கு பதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கணும். ஏன்னா ஐஸ்கிரீம் கிடைக்குது, மில்க் ஷேக் கிடைக்குது, லஸ்ஸி கிடைக்குது, அப்புறம் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்வீட்ஸுமே உங்களுக்கு சுகர் ஃப்ரீயில் ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்கணும். சில பேர் சொல்லுவாங்க சுகர் இல்லைம்மா ஜாகரி போட்டிருக்கோம்பாங்க. ஜாகரி இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு சுகர். ஜாகரியை ப்ராசஸ் பண்ணி ப்ளீச் பண்ணால் சுகர். ஸோ அதனால ஜாகரியில் கொஞ்சம் அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது. பட் டயபெட்டிஸை பொறுத்தவரையிலும் அதில் இது ஏறும், டெஃபினட்டாக சுகர்லேயும் ஏறும், ஜாகரிலையும் குளுக்கோஸ் ஏறும். அண்ட் வெயிட் ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா சுகர் அண்ட் ஜாகரி சேம் கேலரிஸ். ஸோ அதனால ஏமாறாதீங்க. அடுத்து சொல்லுவாங்க இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியாது ஆனால் அது சுகர் ஃப்ரீ தான் அப்படிம்பாங்க. பட் இல்லை, இப்போ ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு 10 years பேக் சுகர் ஃப்ரீ புதுசாக ஆரம்பித்த போது ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போன போது சுகர் ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. அது உள்ளே பார்த்தா என்னன்னு கேட்டால் வந்து சுகர் ரீப்ளேஸ்ட் பை சுக்ரோஸ் அப்படிங்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான். சுக்ரோஸ்னால் சுகர் தான்,
ஸோ அதோட கெமிக்கல் பேர் சுக்ரோஸ். அதனால இந்த மாதிரி ஏமாறாதீங்க. அடுத்து உங்களுக்கு சுகர் ஃப்ரீ டெசர்ட்ஸ் வேணுன்னா வீட்டில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு, ரொம்ப ஈஸி. நீங்கள் சுகருக்கு பதில் கொஞ்சமாக ஸ்டீவியா இதை போட்டால், அதுவும் 1 டீஸ்பூன் சுகர் போடுறதுல ஒரு பிஞ்ச் போட்டால் போகிறோம். ஏன்னா 200 டைம்ஸ் ஸ்வீட்டர் அது வந்து சர்க்கரையை விட. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பாயசம், எல்லாருக்கும் ஒரு பாயசம் பண்ணுறீங்க. அதில் அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக பாயசம் எடுத்து கொஞ்சமாக ஸ்டீவியா போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம் பண்ணுறீங்க, அது பண்ணலாம். சார்பே பண்ணுறீங்க, அது பண்ணலாம். இப்போ அடுத்தது ட்ரை ஃப்ரூட் லட்டு, இது வந்து சுகர் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. பட் அதில் ஆட் பண்ணுறது டேட்ஸு, ரீசன்ஸ், ரெண்டுமே டயபெட்டிஸ்க்கு குளுக்கோஸை ஏற்றும். அதை தவிர வெயிட்டுக்கு இந்த ஒரு லட்டுவே உங்களுக்கு 100 கேலரிஸ். 1 சாப்பிட்டு முடிச்சிருவோமா, 2 3 சாப்பிடுவோம். இதுதான் ப்ராப்ளம். ஸோ சுகர் ஃப்ரீன்னு பார்த்தாலே நல்லதுன்னு நினச்சிட்டு வெயிட் வாட்சர்ஸும் சரி டயபெட்டிஸும் இருக்கிறவங்க எடுக்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். இதை விட வந்து சாக்கரின் இல்லை அஸ்பர்டேம் இதெல்லாம் போடுறாங்கன்னா நல்லதே கிடையாது. ஸோ லேபிள்ஸை படிங்க. சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்டாக இருக்கட்டும், சுகர் ஃப்ரீ ஜெல்லியாக இருக்கட்டும், இல்லை சுகர் ஃப்ரீ கேக்ஸாக இருக்கட்டும், என்ன போடுறாங்க. இப்போ பேக்ட் ஐட்டம்னா இன்க்ரீடியன்ட்ஸ் படிக்கலாம், வெளியில் வாங்குறீங்கன்னா கேட்டு சாப்பிடலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீமே எடுங்களேன், எப்படி பண்ணுவாங்க? ஆக்சுவலாக ஒரிஜினலாக கேஷ்யூவை அரைச்சி அதில் க்ரீமை போட்டு பாலை போட்டு அதை திக்கன் பண்ணி அதில் வேரியஸ் ஃப்ளேவர்ஸ் போட்டு, வனிலா ஃப்ளேவர் இல்லை ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் இல்லை கேசர் பிஸ்தா, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை அந்த எசன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது சர்க்கரைக்கு பதில் சுகர் ஃப்ரீங்கிறாங்க. கேட்டு சாப்பிடுங்க. ஏன்னா இப்போ குல்ஃபியில் கார்ன்ஃப்ளவர் போட்டு திக்கன் பண்ணுறாங்க. கேஷ்யூங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ குல்ஃபியில் அது போட்டு பண்ணுறது குல்ஃபியோட காஸ்ட்டுக்கு அது நம்மளுக்கு அவங்களுக்கு கட்டாது. ஸோ அதில் கார்ன்ஃப்ளவரோ இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி திக்கனர் மைதாவோ போடுறாங்கன்னா அது சுகரையும் ஏற்றும், ப்ளஸ் சுகர் ஃப்ரீ மாத்திரம் போட்டால் போகாது. ஸோ நம்ம இந்த மாதிரி யோசிக்கணும். சுகர் ஃப்ரீன்னு ஒரு ஐட்டம் போட்டதுனால நம்ம உடனே அதை எடுத்து சாப்பிடக்கூடாது. இப்போ குலாப் ஜாமுன் எடுங்க, பாலை குறுக்கிட்டு இதை கார்ன்ஃப்ளவரோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் போடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 மெத்தட் அப்படியே கண்டினியூடு தான். பாலை குறுக்கிறது, கோவா பண்ணுறது, கோவாவில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறது, அதை ஃப்ரை பண்ணுறது, இது 3மே நல்லது கிடையாது டயபெட்டிஸ் ஆர் வெயிட்டுக்கு. அதுக்கப்புறம் சர்க்கரைக்கு பதில் சுகர் ஃப்ரீ சிரப் போடுறாங்க. ஸோ இதுவும் நல்லது கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா சுகர் ஃப்ரீ மைசூர் பாக்குன்னு சொல்லுவாங்க. சர்க்கரை இல்லாத மைசூர் பாக் வராது. ஸோ அதில் வேறு ஏதாவது டைப் ஆஃப் சுகர் போடுறாங்களா, இல்லை கொஞ்சோண்டு சுகர் ஃப்ரீ போட்டுட்டு நிஜமாக சர்க்கரை போடுறாங்க. ஏன்னா அந்த சர்க்கரை பால் அந்த கம்பி வரும், டபுள் கம்பி, அது பண்ணால் தான் மைசூர் பாக் வரும். இல்லைன்னா மைசூர் பாக் வராது. ஏன்னா அதில் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஜாகிரதையான விஷயம். இதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. அண்ட் சுகர் ஃப்ரீ ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், கேக்காக இருக்கட்டும், டெசர்ட்ஸாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லை ஹையர் எண்ட் டெசர்ட்ஸ் போனால் சுகர் ஃப்ரீ எங்களுக்கு வந்து ஒரு புட்டிங் அப்படிம்பாங்க, இல்லை ப்ளூபெர்ரி மேலே வச்சு நாங்கள் பண்ணுறோம் அப்படிம்பாங்க. இதில் அகெயின் கார்ன்ஃப்ளவர் இருக்குது, கார்ன்ஃப்ளவரும் சுகர் ஏற்றும். ஸோ சுகர் ஃப்ரீ போட்டிருந்தா கூட இல்லை ப்ளூபெர்ரியை சிரப் பண்ணி அதில் போடுவாங்க. எந்த ஃப்ரூட்டையும் அரைச்சி ஜூஸ் பண்ணால் சுகர் ஆகிடும், அது ஈஸியாக சுகர் ஏறும். பெர்ரி லோ கிளைசிமிக் தான், பட் பெர்ரிஸை கடித்து சாப்பிட்டோன்னா சுகர் ஏறாது. இதே பெர்ரிஸை அடிச்சுட்டு அதில் நீங்கள் ஆல்மண்ட் மில்க்கோ ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா டெஃபினட்டாக சுகர் ஏறும். ஸோ ஃப்ரூட்டுங்கிறத கடித்து தான் சாப்பிடணுமே வழிய இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுறாங்களா அதில், இதெல்லாம் ரொம்ப தீவிரமாக பார்த்து தான் நீங்கள் பண்ணணும். என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றீங்க ப்ராப்ளம் இல்லை,
பட் ரெகுலராக சுகர் ஃப்ரீ ஐட்டம்ஸ் இல்லை சுகர் இல்லாத ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்கன்னா ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. அதுவும் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸில் சிலதில் சாக்கரின் இல்லை அஸ்பார்டைம் போடுறாங்க. இது சுகர் மாத்திரம் இல்லை, இதனால ஹெல்த் இஷ்யூஸ் கூட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஜாகிரதையாக இருங்க. இப்போ நம்ம சுகர் ஃப்ரீ டெசர்ட்ஸை பற்றி பேசினோம். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.